गीता ध्यानम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनप्रतिकां श्रुतिम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीं नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्रा येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहावती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैर्रणनदी कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्त्योत्कटं नानाख्यानककेशरं हरिकथासम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भोजाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुवन्ति स्तुत्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुताम् उपजातोऽहं यामुनेयं नमामि तं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्तेकगोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः। ஒருத்தனுக்கு மனுஷ்யமான ஜன்மா துர்லபம், இவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஒரு திரியக்காவோ ஸ்தாவர ஜங்கமா இவனுக்கு ஜன்மா இருந்ததுன்னா, மரம் செடி கொடி பசு பட்சிகள் அப்படின்னு ஒரு ஜன்மா இருந்தது அப்படின்னு கேட்டா, என்ன கர்மாவை பண்றானோ இவனை புண்ணியமும் சம்பாதிக்க முடியாது, பாப்பமும் சம்பாதிக்க முடியாது. ஆனா மனுஷ ஜென்மா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இவனுக்கு கர்மா மூட்டை அப்படியே இருக்கு, பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா அப்படியே இருக்கு. ஆனா கர்மாவை பண்ணும் பொழுது புண்ணியத்தை பண்றதாகவோ அல்லது பாப்பத்தை பண்றதாகவோ அல்லது நிவர்த்தி தர்மமா. நிவர்த்தி தர்மம் அப்படின்னு கேட்டா புண்ணியமும் சேர்க்கறது இல்ல, பாப்பமும் சேர்க்கறது இல்லை. ஆனா அவன் கர்மா பண்ணிட்டே இருக்கான், ஏன்னா பலன்ல அவனுக்கு ஆசை இல்லை. இப்படி எதை பண்றதா இருந்தாலும் மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபமா இருக்கு. அந்த மனுஷ ஜென்மால மட்டும்தான் அதை பண்ணவே முடியும் இல்லையா? இல்லைன்னா அடுத்தடுத்த ஜென்மா அடுத்தடுத்த ஜென்மா அடுத்தடுத்த ஜென்மா, ஏன்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டும் கழியலையே இல்லையா? வெறுமா அது மட்டும் கழியறதே ஒழிய இவன் இதை நிவர்த்தி பண்ணி ஒரு இடத்துக்கு போக முடியும், மோட்சத்துக்குன்னு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவனுக்கு மற்ற ஜென்மாக்கள்ல கிடைக்கிறது இல்லை. ஆனா மனுஷனா இருக்கும் பொழுது கிடைக்கிறது. அந்த மனுஷ ஜென்மால நமக்கு ஜென்மா கிடைச்சிருக்கு, பெரிய விஷயம். யாரோ பண்ண புண்ணியம். அந்த மனுஷ ஜென்மாக்குள்ளேயும் வைஷ்ணவனா ஒரு ஜென்மா. வைஷ்ணவன் அப்படின்னா ராமானுஜனுடைய திருவடியை பிடிச்சுண்டு, சுவாமி தேசிகனுடைய திருவடியை பிடிச்சுண்டு, அடியார்களுடைய திருவடியை பிடிச்சுண்டு, நம்மாழ்வார் போன்ற ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது அதி துர்லபம். வேற யாருக்கும் அந்த பெருமிதம் கிடையாது. வைஷ்ணவ ஜென்மா, அதுக்கும் திராவிட தேசத்துல பக்தி எந்த இடத்துல பிறந்ததோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஜென்மா.
பக்திங்கிறதுக்கு பிறப்பிடம் எங்க அப்படின்னு கேட்டா தமிழகம்தான். பெருமாளுக்குன்னு உண்டான கிரந்தங்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்திலே இருந்திருக்கு. தேவ பாஷையா இருக்கிறதுனால வேதமா இருக்கட்டும், வேதாந்தமா இருக்கட்டும், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லாம். ராமாயணம் இதுல இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கு. பாரதம் இதுல இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கு. புராணங்கள், பகவத் கீதை, ஸ்மிருதிகள் எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கும் பொழுது முதல்ல பெருமாளை ஆராதனம் பண்றதுக்கு, அவனை கொண்டாடுறதுக்கு தன்னுடைய தாய்மொழியில பண்ண முடியும்னு காட்டினது முதல்ல. அத யார் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார்கள். நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும், வேற யாரும் அதை பண்ண முடியாது, நம்மளுடைய ஆழ்வார்கள் பண்ணினா. அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியர்கள் அந்த ஆழ்வார்களுடைய அருளை செயலுக்கு வேத சாமியம் இருக்குங்கிறத ஸ்தாபனம் பண்ணினான். வேதத்துக்கு ஒத்ததானதுங்கிறத ஸ்தாபனம் பண்றதோடு மட்டும் இல்லாம வேதத்தை காட்டிலும் ஒரு உயர்த்தி அதுக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணினா. ஏன் அப்படின்னா வேதங்கிறது எல்லாருக்கும் பொது. தர்ம அர்த்த காம மோட்சங்கள் நாலத்தையும் சொல்லும். ஆனா திருவாய்மொழியோ அல்லது எந்த ஆழ்வார்களுடைய சிறிசுக்திகளோ ஆச்சாரியர்களுடைய சிறிசுக்திகளோ சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா மோட்சத்தை பத்தி மட்டுமே சொல்லக்கூடியதான பெருமை. அதை எப்படி இன்னைக்கும் நம்ம நிதர்சனமா பார்க்க முடியும் அப்படின்னா, பெருமாள் புறப்பாடுக்கு வரும்பொழுது, வெளியில வரும்பொழுது, எழுந்தருளும் பொழுது முதல்ல என்ன போறது அப்படின்னா பிரபந்த சேவை போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதுக்குதான் பிராதானியம். இங்க எம்பெருமான் அதுதான் கொண்டாடுறான். அப்படிங்கிறதுனால பிரபந்தம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பெருமாளை பார்த்து பேசக்கூடியதான திருமொழிகளா இருக்கிறதுனால வேதம் என்ன சொல்றது, யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா. இன்னும் பார்க்க முடியலையே, பரபிரமத்தை பார்க்க முடியலையேன்னு சொல்றது. ஆனா இவர்களோ முதல் பாசுரத்துல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன், சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், நாழிவண்ணன் பால் என்றுன்னு பார்த்துட்டேங்கிறத சொல்லி இப்படிதான் இருப்பான் பரபிரம்மங்கிறத சொல்லி ஸ்தாபனம் பண்றா. அப்படின்னா அதனால இப்படி இருப்பாங்கிறத சொல்ல பின்னாடியே அப்படிப்பட்டதான பெருமாள் எழுந்தருள, அதற்கு பின்னாடி வேதங்கிறது எழுந்தருள. அப்படி இருக்கக்கூடியது எந்த இடத்துல அந்த பெருமை இருக்குன்னா இங்கேதான் அந்த பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நமக்கு ஜென்மா கிடைச்சிருக்கு. இன்றளவுக்கும் ஆச்சாரிய வம்சம் வரும்படியாதான ஒரு பத்ததியை ராமானுஜர் ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க இல்லையா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அப்படின்னா இன்னைக்கும் ஆனா ராமானுஜர் என்ன தரிசனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே. இவ்வளவு க்ஷீணமான காலத்திலையும், கலி கோலாகலம் பண்ணக்கூடிய காலத்திலையும் நமக்கு இவா ஆச்சாரியன் தத்துவங்கள் 3, ரகசியங்கள் 3, எம்பெருமான் ஸ்ரீயஸ்பதியான நாராயணனே பரதத்துவம், அவனிடத்துல சரணாகதி பண்றதே நமக்கு பரம உபாயம், அவனுக்கு நித்தியமான கைங்கரியம் பண்றதுங்கிறதே நமக்கு புருஷார்த்தம்ங்கிறது மட்டும் இல்லாம அடியார்களுக்கு நான் தாசன்னு இருக்கிறதுக்குள்ளேயே பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய ரகசியங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா. யாருக்கு என்ன விஷயம் தெரியறதோ இல்லையோ ராமானுஜதாசன்னு நமக்கு இன்னைக்கு வாயில சொல்ல வருதே. இது சாமானியம் கிடையாது, நமக்கு கிடைச்சி விட்டு அவ்வளவுதான். ஆனா அடியேன் ராமானுஜதாசன்கிறது உண்மையா உணர்ந்து ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு கேட்டா அது சாமான்யமே கிடையாது. சம்ஸ்கிருத ஞானம் இல்லை, வேதாந்த ஞானம் இல்லை, ராமானுஜதாசன் தெரிஞ்சிருக்கே. அடியார்களுக்கு அடியன், ராமானுஜருக்கு அடியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு நான் அடியன்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னு கேட்டா அதுதான் சர்வ வேத சாரம், வேதாந்த சாரம். எல்லாத்துக்கும் சாரம் என்னன்னா அதுதான். தனியா ஒரு இடத்துல போய் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு வழியில் நம்ம வந்து அதனால ரொம்ப சந்தோஷப்படணும். நமக்கு இது கிடைச்சிருக்குன்னு காலங்காத்தால் எழுந்த உடனே நம்ம ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கிருத்தஜதையை தவிர நம்மளால என்ன பண்ண முடியும்? கைமாறு பண்ண முடியுமோ இல்லையா. கைமாறு மாயனம் காணகில்லான். ஆச்சாரியர்கள் பண்ண உபகாரத்துக்கு ஒரு பிரத்யுபகாரம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பெருமாள் கூட அதுக்கு கண்டுபிடிக்க முடியாதான். பெருமாளாலையும் கூட முடியாது. மாயனும் காணகில்லான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். கிருத்தஜதையை தெரிவிக்கிறத தவிர, அவர்களை கொண்டாடுறதை தவிர, இப்படி பண்ணி கொடுத்தாளேன்னு ஒரு கண்ணீர் விடுறதை தவிர நம்மளால அவர்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணிட முடியாது. பிரத்யுபகாரம் பண்ண முடியாதுங்கிறதுனால அப்படியே சும்மா வெறுமனே உட்காந்துருக்க முடியுமா? அதுவும் முடியாது இல்லையா. அப்ப சைத்தன்யமே இல்லைன்னு ஆயிடுமே. நமக்கு சைத்தன்யம் கொடுத்துருக்கிறதுனால என்ன கைங்கரியம் பண்றது, என்ன பிரத்யுபகாரம் பண்றது, எப்படி நமக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியல அப்படின்னா கூட அவருடைய குணங்களை பார்த்த உடனே சும்மா உட்காந்துருக்க முடியுமா? ராமானுஜரை பத்தி வாய் அலட்சி பேசும்படியாக இருக்க வேண்டாம் இல்லையா. நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு அவருடைய திருநாமத்தை சொன்னா போறமே. பூமன்னமாத பொருந்திய மார்பன்னு தாயார் திருவடிக்கில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார், அவருடைய திருவடியே கதின்னு இருக்கக்கூடிய ராமானுஜர், அவரே நமக்கு உபாயம் உபேயம் ரெண்டும். அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன, எப்படி அந்த ஞானம் வரும், எப்படி அந்த பக்தி வரும் அப்படின்னா அவருடைய திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கும். ராமானுஜாயதி 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 ராமானுஜா. வாய் அலட்சிண்டே இருக்கணும். ராமானுஜான்னு சொன்னா போதும்.
அப்படிப்பட்ட பகவத் ராமானுஜர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, முக்கியமா ஒரு வைஷ்ணவனா பிறந்துட்டான் அப்படின்னு கேட்டா 5 விஷயம் பண்ணணும். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்கணும், சொல்லணும். அது முடியலையா, திருவாய்மொழி போன்ற பகவத் விஷயங்கள், பெருமானோட குணானுபவங்களை சொல்லணும், கேட்கணும். அதுவும் முடியலையா, பக்கத்துல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார திருமேனி வேறல்ல, எம்பெருமான் பரபிரம்மம் வேறல்ல அப்படிங்கிறதுனால அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அமுதுபடி சாத்துறது, அமுதுபடி சாத்துபடி, அங்க போய் ஒரு திருக்கோலம் போடுறது, கைங்கரியம் பண்ணணும். உடனே நம்மள செஞ்சுக்கணுமே, இல்லைன்னா நமக்கு சத்தம் இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லையே. அதுவும் முடியலையா, இருக்கிற இடத்துல துவய அர்த்தானுசந்தானம் பண்ணணும். இருக்கிற இடத்துல இருந்து பண்ணிண்டா போதும். ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கான், அதனுடைய அர்த்தம் பெருமாள் அடையறதுக்கு அவன் திருவடியே வழி. ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளிலே களையற்ற நித்திய கைங்கரியம் பெருகைக்கு ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகள் இரண்டையும் சரணமாக பற்றுகிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய திரண்ட பொருள். அவனுடைய திருவடி வேணுமா, அவனிடத்துல கைங்கரியம் பண்ணணும், நித்தியமான கைங்கரியம் பண்ணணும், களையற்ற நித்தியமான கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு உபாயம் அவன் திருவடிகளே அப்படின்னு. அப்ப பிராபக பிராபியங்கள் ரெண்டும் ஸ்ரீயஸ்பதியான நாராயணன் திருவடி அப்படிங்கிறது தான் துவயம். அந்த அர்த்தானுசந்தானத்தோட அந்த அர்த்தத்தை மனசுல நினைச்சனே இரண்டு இருக்கிற இடத்துலேண்டு நம்ம இருந்துட்டா கூட போறோம்னு பகவத்தான் கடைசி பட்சம். இது எதுவுமே முடியல அப்படின்னு கேட்டா, இதையெல்லாம் உணர்ந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்குதல் செய்தல் வேண்டும். நீ தனியா ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடியதான ஒரு வைஷ்ணவன் இருப்பான் இல்லையா, அவன் திருவடி சாயையை பிடிச்சுண்டு போனா போதும், இதெல்லாமே நமக்கு பலன் கிடைக்கிறோம். இப்ப கிரந்த காலக்ஷேபங்கிறது ரொம்ப நமக்கு பிரதானமா நமக்கு சொல்லப்படுறது. 4 கிரந்தங்கள், கிரந்த சதுஷ்டயம். 1 ஸ்ரீபாஷ்யம், அடுத்தது கீதா பாஷ்யம், அடுத்தது பகவத் விஷயம், அடுத்தது ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம். அப்படி அதுல கீதா பாஷ்யம்ங்கிற ஒரு முக்கியமான கிரந்தத்தை சேவிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து சேவிச்சாலும் கூட அதுல முக்கியமான பிரமாணம் திருப்பி 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 பகவத் ராமானுஜர் எடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்மிருதி முக்கியமான ஸ்மிருதிகள்ல ஒண்ணு. ஏன்னா இது பெருமாளே திருவாய் வளர்ந்து அருளினது. இதுல வேதாந்தம் இருக்கு, வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கிறதுனால இதுலதான் பிரமாணம் எடுத்துட்டே இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு கீதைக்கு கீதா பாஷ்யம் அருளி செய்தது பகவத் ராமானுஜர். அதற்கு ஒரு விவரணமா தாத்பரிய சந்திரிகை அருளி செய்தது சுவாமி தேசிகன். அந்த கீதையும் அதற்கு பிரமாணமா, மூல பிரமாணமா ஒரு பேஸ் வேணுமே. அது என்ன எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, கீதார்த்த சங்கிரகம்னு சொல்லி சுவாமி ஆளவந்தார் அருளி செய்தது. சுவாமி ஆளவந்தார் ராமானுஜருக்கு பிராச்சாரியன், ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன். அவருடைய ஆச்சாரியன் 5 பேர். பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருவரங்கப் பெருமாளரையர், திருமாலையாண்டான். ஒவ்வொருத்தரிடத்துலேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறார். இவா எல்லாருக்குமே ஆச்சாரியன் யார் அப்படின்னு கேட்டா சுவாமி ஆளவந்தார். ஆளவந்தாரும் ராமானுஜரும் நேர்ல பார்த்துக்க முடியல, ஆனா அவருடைய திருவுள்ள முகப்பு எதனால் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறார். அதனால ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்கிறார். திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் முகமாக பகவத் விஷயம் அருளி செய்கிறார். பராசர பட்டர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் அவருக்கு கொடுத்து, ஸ்ரீ விஷ்ணு புராணம் அருளி செய்ததான பராசரருக்கு ஒரு கிருத்தஜத்தை தெரிவிக்கணும், நம்மாழ்வாருக்கு ஒரு கிருத்தஜத்தை தெரிவிக்கணும். அதனால பிள்ளான்னு இருக்கக்கூடியதான பேரை திருக்குறுகைப்பிரான் பிள்ளான்னு வச்சு அவர் முகமாக பகவத் விஷயத்தையும் கொடுக்கிறார். 3 மனோரதங்களையும் பூர்த்தி பண்றார். ஆச்சாரிய மனோரதத்தை பூர்த்தி பண்றதை தவிர நமக்கு வேற என்ன கடமை இருக்க முடியும் இந்த உலகத்துல? வேறு எதுவுமே கிடையாது புருஷார்த்தம். ஆச்சாரியன் மனசுல ஆசைப்படுறாருன்னா அதை செய்யணும் 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 செய்யணும்னு துடிக்கணும் நம்ம. அப்படிப்பட்ட கீதார்த்த சங்கிரகத்தை தான் முதன்மையாக கொண்டு ராமானுஜர், பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யத்தை அருளி செய்கிறார். அதுல அதனுடைய சாரம் கிடைக்கிறது நம்ம, கீதார்த்த சங்கிரகம். அதனால கீதார்த்த சங்கிரகம் சுவாமி ஆளவந்தார், பகவத்கீதா பாஷ்யம் எம்பெருமானார், தாத்பர்ய சந்திரிகை சுவாமி தேசிகன். அதே போல கீதார்த்த சங்கிரகம்னு தமிழ்லையும் ஒரு சின்ன பிரபந்தம் அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். ஆனா தமிழ் இருக்கும் இல்லையா, முக்கியமான பாசுரங்கள் போல தமிழ் இருக்கும், எல்லாருக்கும் புரியணுமே. இதனாலே கிருபையினாலே ஏற்படக்கூடியதான இந்த கிரந்தம் இது கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு. அதுல முதல் ஸ்லோகத்தினால் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டா, ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரஹா நாராயணஹா பரம்பிரம்ம கீதாசாஸ்திரே சமீபிதா. தனக்குன்னு சொல்லப்பட்டதான தர்மம், வர்ணாசிரம தர்மம்னு ஒண்ணு உண்டே. அந்தந்த வருணங்கள் அந்தந்த ஆசிரமங்கள் செய்யக்கூடியதான தர்மம்னு உண்டு. அதை பண்ணும் பொழுது கர்ம யோகமாக பண்ணணும். அப்படின்னா இந்த கர்த்தா நான் கிடையாது, இதனால வரக்கூடிய பலன் என்னுடையது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணணும். இந்த கர்மாவும் என்னுடையது கிடையாது, என் பொருட்டு நான் பண்ணக்கூடிய கர்மாவே இது கிடையாது, எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு பொருட்டு நான் பண்ணக்கூடியதான கர்மா அப்படின்னு நினைச்சு பண்ணும் பொழுது ஸ்வதர்மம். அடுத்தது ஞானம். மனசெல்லாம் ஒடுங்கி அடங்கி
தன்னுடைய சித்தத்தை ஒரே முகமா அந்த ஆத்மா விஷயத்துல வைக்கக்கூடியதான தன்மைக்கு ஞான யோகம்னு பேர். வைராக்கியம். யோ ரக்தா பரமாத்மனி விரக்தா அபரமாத்மனின்னு எம்பெருமான இடத்துல ஒருத்தனுக்கு ஆசை வந்துருது அப்படின்னு கேட்டா மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் அவனுக்கு விரக்தி தானே வரணும். அதுதான் வைராக்கியம். சாத்திய பக்தி. இதனால மட்டும்தான் ஒருத்தனுக்கு பக்தி ஏற்படும். பரபக்திங்கிறது சாமான்யமா ஏற்படுறது ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல பண்ண புண்ணியத்தினால கர்மயோகம் சித்திச்சு, அதனால ஞான யோகம் சித்திச்சு, அதனால இவனுக்கு பக்தி ஏற்படும். கர்மத்தினாலேயே பக்தி ஏற்படுங்கிறது அவர் ரொம்ப பெருமாள் ரொம்ப அனுக்கிரகம் பண்ணி சொல்றார். ஞான யோகத்துக்கு நீ போகணுங்கிற அவசியம் இல்லை, கர்மயோகத்தை பண்ணு, கர்மயோகத்தை பண்ணு, கர்மயோகத்தை பண்ணுன்னு சொல்றார். அதனாலே ஒருத்தனுக்கு பக்தி ஏற்பட்டுடும். அப்படிப்பட்ட பக்திக்கு மட்டுமே இலக்கானவன் கோச்சரா பக்தியேக கோச்சரா. வேற பக்தியாது அனன்யா சக்கியான்னு சொல்ல போறாரு. இப்போ 11வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயத்துல சொல்ல போற பக்தியை தவிர வேறு ஒன்னுத்தினாலையும் என்ன பார்க்க முடியாது அர்ஜுனா அப்படின்னு சொல்ல போறாரு. அதுக்கு விஷயம் யாரு? பக்திக்கு விஷயம் யாரு அப்படின்னா பரபிரம்மம் அப்படின்னு, ஜெகத் காரணபூதனாக இருக்கக்கூடிய பரபிரம்மம். அது யாரு, என்ன தேவதா விசேஷம்னு தெரியணும்னா நாராயணஹா அப்படின்னு சொல்ற. இதுதான் சொல்லப்பட்டது கீதா சாஸ்திரத்துல. பக்திக்கு மட்டுமே இலக்கானவன் நாராயணனான பரபிரம்மம். அந்த பக்தியானது கர்மயோகத்தினாலையும் ஞான யோகத்தினாலையும் சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்ற. முதல் 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஞான கர்மாத்மிகே நஷ்டே யோகலட்சேஷு சம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே அப்படின்னு 18 அத்தியாயங்களை 3 6 அத்தியாயங்களா பிரிச்சு ஒவ்வொரு 6 அத்தியாயங்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்துல நோக்கு அப்படிங்கிறது சுவாமி ஆளவந்தாருடைய திருவுள்ளம். அதுல முதல் 6 அத்தியாயங்களுக்கு யோக லட்சியே அப்படின்னு சமாதி நிலைக்கு போகணும். மனசு எல்லாத்தையும் ஒடுக்கி அடக்கி, இந்திரியங்களை அடக்கி, மனசை அடக்கி ஆத்மாவிலேயே நிரந்தரமான சிந்தனை பண்ணணுங்கிறது தான் யோகம். அது ஏற்படணும் அப்படின்னா ஞான யோகத்தினாலையும் கர்மயோகத்தினாலையும் ஏற்படும். இது ஏற்படுறதுனால என்ன நடக்க போறது அப்படின்னா ஆத்மானுபூதி. இவன் ஆத்மாவை அனுபவிப்பன், ஆத்மாவை பார்ப்பன் அர்த்தம். வெளில இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், அச்சேதன பொருள்கள்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆத்மாங்கிறது சைத்தன்ய பொருள், அது சூக்ஷ்மமான பொருள். அது எப்படி பார்க்கறது? உள்நோக்கு பார்வையினால பார்க்க முடியும்னு சொல்றோம். அதுக்கு யோகம் சித்திக்கணும். அதுக்கு கர்மயோகம் ஞான யோகத்துல நிஷ்டை ஏற்படும். கர்மயோகமோ ஞான யோகமோ ரெண்டுமோ அல்லது கர்மயோகம் மாத்திரத்தினாலேயோ இவனுக்கு யோக நிலை சித்திக்கும். யோக நிலை சித்திச்சுது அப்படின்னு கேட்டா ஆத்மாவை அனுபவிக்கக்கூடியதான தன்மை ஏற்படணும். இதுதான் பூர்வ ஷட்கேன சோதித்தே முதல் 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது. ஆத்மாவினுடைய தரிசனம் ஏற்பட்டுடுதுன்னா பரபக்திக்கு இவன் அதிகாரி ஆயிடுறான், இல்லைன்னா அதிகாரியே கிடையாது. மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபிர்நிர்வர்த்தியோ பக்தி யோகா பிரகீர்த்திதா அப்படின்னு. ஞானத்தினாலையும் கர்மயோகத்தினாலையும் தான் ஒருத்தனுக்கு பக்தி யோகம் சித்திக்கும். அப்படிப்பட்ட பக்தி யோகம் கொண்டு எம்பெருமான உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும். பார்த்தானே அர்ஜுனன், உள்ளது உள்ளபடி பெருமாளை பார்த்தானே இல்லையா? பகவான் எல்லாத்துக்கும் அந்தராத்மா, சேதனா சேதனங்கள் எல்லாரும் அவனுக்கு சரீரம் அப்படின்னு நானாவிதமான இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அவன்கிட்டேன் தான் வந்திருக்குங்கிறது எல்லாத்தையும் அந்த விஸ்வரூபத்துல இவன் பார்க்கிறான். நீ பார்த்தது, நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியுறது கண்ணா. அப்படிப்பட்ட ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அந்த பக்திக்கு அப்படியே அந்த விஸ்வரூபம் அவனுக்கு கிடைக்கிறது இல்லையா? யாதாத்மியம், உள்ளது உள்ளபடி பெருமாளுடைய தத்துவத்தை உள்ளது உள்ளபடி பார்க்கறதுங்கிறது முடியவே முடியாது. உள்ளது உள்ளபடி பார்க்கணும் இல்லையா? உள்ளது உள்ளபடி பார்க்கணும்னா அவனுடைய பரமாத்மா எல்லாத்துக்கும் அவன் அந்தராத்மாங்கிறது தெரியணும், எல்லாத்துக்கும் அவன் சரீரங்கிறது தெரியணும், ஜெகத்துக்கெல்லாம் அவன் காரணபூதங்கிறது தெரியணும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சேத்தன அச்சேதனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவருத்தி அவனுக்கு அதீனம்ங்கிறது தெரியும். இன்னைக்கு அடியேன் பேசுறேன் அப்படின்னு கேட்டா அவனுக்கு அதீனம். நீங்க கேட்கிறேள் அப்படின்னா அது அவனுக்கு அதீனம். ஒரு கர்மாவை நம்ம பண்றோம் அப்படின்னா அவனுக்கு அதீனம். நமக்கு மட்டும் இல்லை, இந்த லோகத்துல பார்க்கக்கூடிய எல்லா சராச்சரங்களும், ஒரு பட்சி பறக்கிறது அவனுக்கு அதீனம், பசு பால் கறக்கிறது அவனுக்கு அதீனம், தேவர்கள்லாம் அந்தந்த காரியங்களை செய்கிறார்கள் அவனுக்கு அதீனம், சூரியன் உதிக்கிறது அவனுக்கு அதீனம், சூரிய கிரணங்கள்னால இந்த லோகமெல்லாம் உஜ்ஜீவனமாகிறது அவனுக்கு அதீனம், மழை பொழியிறது அவனுக்கு அதீனம், நட்சத்திரங்கள்லாம் நின்றிருக்கு அவனுக்கு அதீனம், குளிர்ந்த காற்று வீசுறது அவனுக்கு அதீனம், பாம்பல விஷம் இருக்கு அவனுக்கு அதீனம், அசுரர்கள் இருக்கா அவனுக்கு அதீனம், எல்லாம் அவனுக்கு அதீனம். அவனுக்கு அதீனமான விஷயங்கள் கிடையவே கிடையாது. அவன் அவன் அந்தராத்மாவாக ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்லக்கூடியதான வஸ்து இந்த லோகத்துல எங்க தேடி பார்த்தாலும் கிடையாது. அப்படிப்பட்ட பக்தினால மட்டுமே அவனை பார்க்க முடியும். அதுதான் 2வது 6 அத்தியாயங்களுக்கு நோக்கு. அடுத்த 6 அத்தியாயங்கள்ல ஏற்கனவே சொல்லப்பட்ட 12 அத்தியாயங்கள்ல என்ன முக்கியமான விஷயங்களோ அதுல சொல்ல விட்ட விஷயங்கள் அல்ல சொன்ன விஷயங்களுடைய
இன்னும் ஒரு விவரணம் அடுத்த 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது. பிரதானம் மூல பிரகிருதி. அச்சேதனத்தினுடைய மூலமான ஸ்தானத்துக்கு பிரதானம்னு பேரு. புருஷன் அப்படின்னு கேட்டா ஆத்மா. வியக்தம் அப்படின்னா சூக்ஷ்மமான நிலை, ஸ்தூலமான நிலைன்னு சொல்லுவோம். சூக்ஷ்மமான நிலைனா கண்ணுக்கு புலப்படாத நிலை. ஸ்தூல நிலை அப்படின்னா கண்ணுக்கு நன்னா புலப்படக்கூடியதான நிலை. வெளியில பார்க்கக்கூடிய மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், கடல், ஆகாசம் எல்லாம் கண்ணுக்கு தெரியறதே, இது ஸ்தூல நிலைன்னு. கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலை இது. ஜெகத் சிருஷ்டியானதுக்கு அப்புறம் ஜெகத்தெல்லாம் ஒடுங்கி பிரளய காலத்துல ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குமே, அதுக்கு மூல பிரகிருத்தின்னு பேரு. அது அவ்வியக்தம், கண்ணால பார்க்க முடியாது. சர்வேஸ்வரன், இது ரெண்டுத்துக்கும் நியாமகன் யார் அப்படின்னா பெருமாள். விவேச்சனம், இதெல்லாம் வேற வேற தத்துவங்கள் 3 தெரியணுமே. சூக்ஷ்ம நிலையில அவனே காரணம். இந்த ஜகத்தெல்லாம் பெருமாள் மட்டும்தான். இன்னைக்கும் நம்ம பார்க்கறது எல்லாமே நாங்க, நான், நீ, பசு பட்சிகள், வெளியில இருக்கக்கூடியதான எல்லாம் பெருமாள் மட்டும்தான். பெருமாளை தவிர வேறு ஒன்றும் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். அதனால நம்ம பேதம் தான் நமக்கும். பேதம் அபேதம் ரெண்டுமே நம்ம ஒத்துக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமா இருக்கிறது இல்லையா. அபேதம்னா அவனை தவிர்ந்த வேறு ஒரு பொருள் இந்த லோகத்துல கிடையாது அப்படின்னு. பேதம் அப்படின்னா தத்துவங்கள் 3ன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ நான் பெருமாள் ஒண்ணு கிடையாது, நான் பெருமாள் ஒண்ணுதான். ரெண்டுத்தையும் ஒத்துக்கக்கூடியதாக விசிட்டார்கள். அத்வைத்தம்னா ரெண்டும் வெவ்வேறு கிடையாது. துவைத்தம் அப்படின்னா ரெண்டும் வெவ்வேறு. நம்ம விசிட்டேன அத்வைத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, தத்துவங்கள் 3 தான், ஆனா அந்த தத்துவங்களை ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்கவே முடியாத தத்துவமா இருக்கு. குழந்தை கர்ப்பத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, தாயாருடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா குழந்தையும் தாயும் சேயும் வெவ்வேறு தான், ஆனா பிரிக்க முடியாது. ரோஜாவின் இடத்துல ஒரு சுகந்தம் இருக்கு, ஒரு முள் இருக்கு, சிவப்பு தன்மை இருக்குன்னா பிரிக்க முடியாது. ஆனா ரோஜா வேற தானே. ரோஜா பூ இதெல்லாம் தன்மைகள், ஆனா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. நம்ம இருக்கும் பொழுது நமக்கு கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, ஆனா நான் வேற தானே. என்னுடைய கண்ணுன்னு சொல்றோம், என்னுடைய வாய், என்னுடைய காது. அப்ப நான் யாரு? நான் வேற யாரு? அப்போ வெவ்வேறுன்னு பார்க்கும் பொழுது வெவ்வேறு, ஆனா நான் எப்பயுமே சேர்ந்துதான் இருப்பேன். எனக்கு அதீனமா தான் அந்த கண் இருக்கு, எனக்கு அதீனமா தான் வாய் இருக்கு. நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சா பேச மாட்டேன், பார்க்கக்கூடாதுன்னு கண்ண முடின்ட்டு பார்க்க மாட்டேன். அப்ப கண்ணா தானா பார்க்கணும்னு நினைக்க முடியாது, காலா தானா ஓடணும்னு நினைக்க முடியாது, என்னுடைய அதீனமா இருக்கு. அப்ப சரீராத்ம பாவ சம்பந்தத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, பெருமாள் ஆத்மா, இந்த ஜகத்து எல்லாம் சரீரம். அப்ப சூக்ஷ்மமா அவனை பிரளய காலத்துல பரபிரம்மமா இருக்கான். ஸ்தூல நிலையில சேத்தனா சேத்தனங்களோட சேர்ந்து இன்னைக்கு பிரபஞ்சத்துல அவன் தான் இருக்கான். சோ அப்பையும் அவனாத்மா நம்ம சரீரம், இப்பையும் அவனாத்மா நம்ம சரீரம். அப்ப அவன் மட்டும் இருக்கானா நம்மளும் சேர்ந்து இருக்கோமா அப்படிங்கறதுதான் கேள்வி இல்லையா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸ்தூல நிலையிலையும் பெருமாள் மாத்திரம்தான் இருக்கான். அவன் காரணாவஸ்தையில இருக்கான், காரணாவஸ்தையில இருக்கான். காரியாவஸ்தையில என்ன இருக்கான்னா அப்பயும் பெருமாள் மட்டும்தான் இருக்கா. நமக்கு கண்ணுக்கு எல்லாம் வெவ்வேறா தெரியறது, வெவ்வேறுன்னு எல்லாம் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு அதீனமாவே எல்லாம் இருக்குங்கிறது நம்ம இன்னும் உணராம இருக்கிறதுனால்தான் அப்படி தோன்றது. பிரகலாதாழ்வானுடைய சரித்திரத்தை படிச்சா தெரியும், அவனை எங்க பார்த்தாலும் பெருமாளை தவிர வேற எதுவுமே அவனால பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அதுதான் வாஸ்தவம், அதுதான் உண்மை. பெருமாளை தவிர வேற எதுவும் அவனால பார்க்கவே முடியல. பெருமாள் 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 பெருமாள்னு நினைச்சுட்டா என்ன அவனுக்கு தோன்றது அப்படின்னா, தானே பெருமாள்னு தோன்றது அவனுக்கு. ஏன்னா அதுதானே வாஸ்தவம். தான் வெவ்வேறு, தானும் அவனும் வெவ்வேறு இல்லையே. என்னுடைய கை அப்படின்னு கேட்டா என்ன பார்க்கும் பொழுது, அந்த கையை பார்க்கும் பொழுது நான் தான் தோணும். சோ அந்த அளவுக்கு பக்தி சித்திக்கிறதுனால பிரகலாதாழ்வானுக்கு தான் வேறு பெருமாள் வேறுன்னு தெரியல, தானே ஜெகத்காரண பூதனான பரபிரம்மே அவனுக்கு தோன்றது. ஏன் அப்படின்னு கேட்டா வெவ்வேறு இல்லையே, அபிருத்தக் சித்தமான ஒரு தத்துவமாச்சு. அபிருத்தக் சித்தம்னா பிரிக்கவே முடியாது, ஒழியாத சம்பந்தம் இருக்கிறா போல பிரிக்கவே முடியாத தத்துவமா நமக்கு இருக்கும். உப்புலேருந்து வெள்ளை தன்மையை பிரிச்சிட முடியுமா? கரிப்பை பிரிச்சிட முடியுமா? பிரிக்க முடியாது. உப்பு வேற, கரிப்பு தன்மை வேற, வெள்ளைங்கிறது நிறம், ஆனா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ ஒண்ணுதான் அப்படி இல்லையா. அது போலதான் பெருமாளும் நம்மளும், நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. உணரதான் உணர்லையே தவிர பிரிக்க முடியாது. கர்மதீர் பக்தி இத்தியாதி, மேல சில சொல்லப்பட்ட ஒரு கர்ம யோகத்தை பத்தியோ ஞான யோகத்தை பத்தியோ பக்தி யோகத்தை பத்தியோ சில விஷயங்கள்ல பூர்வ சேஷா. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட சில விஷயங்கள், சொல்லாத சில விஷயங்கள், இல்ல சொல்லப்பட்ட விஷயங்களுடைய விவரணமா தான் இந்த ஒரு 6 அத்தியாயங்கள் அமையறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல் 6 அத்தியாயங்கள்ல போக்கஸ் பண்ணாம அடுத்த 6 அத்தியாயங்கள்ல நேரா வரேன். 7வது அத்தியாயத்துலதான் 7வதுல இருந்து தொடங்கி 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகத்தை பத்தி பேசுறது.
அதுல ஏழாவது அத்தியாயத்துல ஸ்வயாதாத்மியம், தன்னுடைய உண்மையான நிலை என்னது, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய தன்மை. பிரகிருத்தியாக அஸ்ய திரோதி. ஆனா ஜகத்து பூரா பெருமாள் தான் அப்படின்னு கேட்டா உங்களுக்கும் எனக்கும் அப்படி தோண மாட்டேங்கிறதே, தெரிய மாட்டேங்கிறதே இல்லையா? ஒருத்தனை பார்த்தா பிடிச்சிருக்கு, ஒருத்தனை பார்த்தா பிடிக்கல. பெருமாள்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணுமே. அப்ப மித்திரன்னு தெரியறது, சத்ருன்னு தெரியறது, பந்துன்னு தெரியறது, அபந்துன்னு தெரியறது, எனக்கு வேண்டியவன்னு தெரியறது, எனக்கு வேண்டாதவன்னு தெரியறது, இவன் பசுன்னு தெரியறது, இவன் பக்ஷின்னு தெரியறது, இது மரம் தெரியறது, இது செடின்னு தெரியறது, அது நட்சத்திரங்கள் சூரியன்னு தெரியறது, எல்லாம் பெருமாள் நமக்கு தெரியலையே. ஏன் அப்படின்னா பிரகிருத்தியாக அஸ்ய திரோதி, மாயைக்கு வசப்பட்டு இருக்கிறதுனால. மாய அது என்ன பண்றது அப்படின்னா அதை மறைக்கிறது. மாயைங்கிறது ஒரு திரை, நமக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையா இருந்துருக்கு. பெருமாளை உணர முடியாது இருக்கக்கூடியதான திரை இருக்கு. அது விளக்க முடியுமான முடியுமே எப்படின்னா சரணாகதிஹி மாமேவையே பிரபத்யந்தே மாஜாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னா அது விலகணும். அப்படின்னா சரணாகதி பண்ணணும். அப்படிப்பட்ட சரணாகதி பண்ணிட்டா அப்படின்னா பக்தி மலரும். அப்படி பக்தி பண்ணக்கூடிய பெரியோர்கள் எல்லாருக்குமே பெருமாளுக்கு பிடிக்கும். உதாராக சர்வையை வைத்தி ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்யாசுகு ஞானி. ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்யாசுகு ஞானின்னு 4 பேர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு பிடிக்கும். ஆனா அதுக்குள்ளேயும் என்ன சொல்றான் அப்படின்னா உதாராக சர்வ ஏவைத்தே, எல்லாருமே உதாரர்கள் தான். ஆனா ஆத்மா ஞானி து ஆத்மைவ மேமதம், அவன் எனக்கே ஆத்மா அப்படின்னா பிரபுத்தஸ்ய சிரைஷ்டியம். ஞானியாக இருக்கக்கூடியவன் பெருமாள் தான் எனக்கு எல்லாம். எனக்கு அவனிடத்துல நான் பக்தி பண்றேன். யாருக்காக பக்தி பண்றேன்? அவனுக்காக தான் பக்தி பண்றேன். அவன் வேணும்னு நினைச்சுதான் பக்தி பண்றேன். அவனிடத்துல பக்தி பண்ணி எனக்கு ஐஸ்வர்யம் கொடுன்னு நான் கேட்கல. அவனிடத்துல பக்தி பண்ணி எனக்கு நீயே தான் வேணும்னு கேட்கிறேன். அதனால பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்குமா. பிரபுத்தஸ்ய சிரைஷ்டம் சப்தமா உச்சதே. இதுதான் 7வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்லப்படுறது அப்படிங்கிறார். இதுவே நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, தான் நின்ற உண்மையை 8வது பாசுரம். தான் நின்ற உண்மையை ஸ்வயாதாத்மியம் தன் தனிமாயை மறைத்தமையும். அவன் உண்மையா இருந்திருக்கா கூட இருந்தாலும் அவனுக்கு அதீனமான மாயை என்ன பண்றது அப்படின்னா அவனுடைய உண்மையான சுரூபத்தை நமக்கு தெரிய விடாம மறைக்கிறது. அவனுக்கு இல்லைன்னு கிடையாது, அவனுக்கு தெரிய விடாமன்னு கிடையாது, நமக்கு தெரிய விடாம மறைக்கிறது. தன் தனி மாயை மறைத்தமையும், மறைச்சு விடுறது. 8வது பாசுரம். தானன்றி மாயை தனை தவிர்ப்பான் விரகச்சமையும். தன் திருவடியை பிடிக்காத ஒழிய ஒருத்தனால மாயை அப்படிங்கிறதுல இருந்து விலகி போக முடியும். மாயாம் ஏதாம் தரந்திதே மாம் ஏவ பிரபத்யந்தே. என்ன ஒழித்து வேற யாரிடத்துல போய் என்ன பண்ணினாலும் உன்னால மாயைங்கிறத கடக்கவே முடியாது. என்னிடத்துலதான் நீ வரணும், என்னிடத்துல நீ சரணாகதி பண்ணினால் ஒழிய உன்னால கடக்க முடியாது. தான் அன்றி மாயை தனை தவிர்ப்பான் விறகு. விறகு அப்படின்னா உபாயம் அற்றமையும். மேன் நின்ற பக்தர்கள் 4வரில் 4 பேரான பக்தர்கள்னு பார்த்தோம் இல்லையா? ஆர்த்தகா அர்த்தார்த்தி ஜிக்யாசுகு ஞானி. ஞானி தன் மேன்மைகளும், அதுல யார் இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப உயர்ந்தவன்னு பெருமாளுடைய திருவள்ளம்னா ஞானி. ஞானி து ஆத்மைவ மேமதம்னு சொல்றான். தேன் நின்ற செங்கடலான், அவருடைய திருவடி தாமரைகள்ல அந்த அளவுக்கு போக்கியம் இருக்குமா, தேன்கள்லாம் வந்து மொய்க்கும். தேன் நின்ற செங்கழலான், அது பெருமாள். தெளிவித்தனன் பார்த்தனுக்கு தெளிவித்தனன். இது 7வது பாசுரம், 7வது அத்தியாயம். அடுத்தது 8வது அத்தியாயம். அதனுடைய சாரம் என்ன? ஸ்வ கல்யாண குணானந்திய கிருஷ்ண சுவாதீனதாமதி பக்தி 13வது இல்ல ஐஸ்வர்ய அக்ஷர யாதாத்மிய பகவத் சரணார்த்தினாம் வேத்ய உபாதேய பாவானாம் அஷ்டமே வேத உச்சதே. பக்தி பண்ணிட்ட. பக்தி எதுக்காக பண்ற? ஐஸ்வர்யம் வேணும்னு பண்றவா பெருமாள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், என்ன நினைக்கணும். கைவல்ய அனுபவம், ஆத்மாவினுடைய அனுபவம் வேணும்னு நினைக்கிறவா அவர் இடத்துல பக்தி பண்ணும் பொழுது என்ன செய்யணும், என்ன நினைக்கணும். தன் திருவடியே வேணும்னு நினைக்கிறவா என்ன நினைக்கணும், எப்படி செய்யணும். ஐஸ்வர்ய அக்ஷர யாதாத்மிய பகவத் சரண அர்த்தி. ஒவ்வொருத்தையும் அர்த்தின்னு சேர்க்கணும். அர்த்தினா வேண்டும் அவன், வேண்டும் அவன், வேண்டும் அவன். இது எனக்கு வேணும்னு நினைக்கிறவன், ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறவன் என்ன செய்யணும். அக்ஷரங்கிறது கைவல்யம், அது ஆத்ம அனுபவம், தன்னுடைய ஜீவாத்ம அனுபவம். அது வேணும்னு நினைக்கிறவன் என்ன செய்யணும். யாதாத்மிய பகவத் சரண், பெருமாளுடைய திருவடி தாமரையே உள்ளபடி எனக்கு வேணும்னு நினைக்கிறவன் என்ன செய்யணும். வேத்ய அறிய வேண்டிய விஷயங்கள், உபாதேய கை கொள்ள வேண்டிய விஷயங்கள், அனுஷ்டிக்க வேண்டிய விஷயங்கள், பாவானாம் அஷ்டமே வேத உச்சதே. இதெல்லாம் தான் 8வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றாரு. அதையே நம்ம சுவாமி தேசிகன் எப்படி சொல்றாருன்னு பாருங்கோ. ஆராத செல்வமும் ஐஸ்வர்யம் இல்லையா? ஆராத செல்வமும்
ஆறுயிர் காணும் அரும்பயனும். உயிர்ங்கிறது ஜீவாத்மா, அரும்பயன் அதுவும் ரொம்ப பெரிய பயன், ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடாது. அப்படிப்பட்டதான பலன் வேணும் நினைக்கிறவா அக்ஷர அர்த்தி. பேராது தன் கடல் கீழ் அமரும் பெருவாழ்ச்சிகளும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் உற்றோமையாவோம். உனக்கே எப்பயுமே கொஞ்சம் கூட உன்னை விட்டு பிரியாம இருக்கக்கூடியதான, பேராதுன பிரியாதுன்னு தன் கடல் கீழ் அமரும் பெருவாழ்ச்சிகளும். அப்போ உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? ஐஸ்வர்யம்லாம் வேண்டான்னு சொல்றாரு பெருமாள் திருமொழியில. ஊனேறு செல்வத்துடன் பிறவி யான் வேண்டேன்னு, எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னுடைய திருவடி தாமரைகளை தவிர வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது லைன். தேராது தன் கடல் கீழ் அமரும் பெருவாழ்ச்சிகளும் சோராது உகந்தவர் தூமதி கொள்வதும் செய்வனவும் அப்படின்னு. இது எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தூமதி கொள்வதும், மதியில் என்ன நினைக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், பெருமாளை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும், அவன் குணங்களை எப்படி அனுசந்தானம் பண்ணணும், செய்வனவும் என்ன செய்யணும். தேரா விஷயனுக்கு திருநாரணன் செப்பினனே அப்படின்னு. விஷயன் அப்படிங்கிறது அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு பெருமாள் இந்த அத்தியாயத்துல செப்பினன் சொன்னான், அருளி செய்தான் அப்படின்னு அர்த்தம். 9வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் இங்க பாருங்க. ஸ்வமாஹாத்மியம் மனுஷ்யத்வே பரத்தஞ்ச மகாத்மனாம் விசேஷா நவமே யோகோ பக்தி ரூபா பிரகீர்த்திதா. பக்தி செய்பவர்களான பக்தர்கள், பக்திக்கு இலக்கான பெருமாள், இது மூணும் இந்த 9வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. ஸ்வமாஹாத்மியம் பக்திக்கு இலக்கான பெருமாள், அவனுடைய பெருமைகள். அவனுடைய பெருமைகள் என்ன? இப்பதான் அடியேன் சொன்னேன். அவனுடைய பெருமைகள் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய தன்மை, சேதனா சேதனங்களுடைய சத்தாஸ்திதி பிரவருத்தி அவனுக்கு அதீனமாக இருக்கை, அனந்த திருக்கல்யாண குணங்களுக்கும் ஒரே உறைவிடமாக இருக்கை, எல்லா சேதனா சேதனங்களை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய தன்மை, இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தன்மை, இதுதான் அவனுடைய பெருமைகள். மனுஷத்வே பரத்துவம், அவன் அவதாரம் பண்றான். அவதாரம் பண்ணும் பொழுது அவனுடைய பரங்கிற தன்மையை விட்டு அவதாரம் பண்ணல, அவனுடைய பரங்கிற தன்மையோடையே தான் அவதாரம் பண்றான். நமக்கும் ஜென்மா கிடைக்கிறது. ஆத்மா நித்தியாத்மாவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம பத்தாத்மாக்கள்லாம் ஆத்மஸ்வரூபத்துல வேறுபாடு கிடையாது. கர்ம சம்பந்தத்தினால, இந்த சரீர சம்பந்தத்தினால, ஞானம் சுருங்கி இருக்கிறதுனால இவனுக்கு அதே மாதிரி தன்மை இங்க கிடையாது. ஆனா பெருமாள் வரும் பொழுது அதே தன்மையோடே வரும். அப்பதானே கேள்வி வரும். ஆத்மா ஸ்வரூபம் ஒண்ணு, ஆனா நமக்கு ஜென்மம் ஏற்படும் பொழுது கர்மாதீனமான ஜென்மம் ஏற்படுறது. அதனால நமக்கு சரீரம் சம்பந்தம் ஏற்படுறது, முக்குணத்துக்கு வசப்படக்கூடியதான தன்மை ஏற்படுறது, காம குரோதங்களுக்கு வசப்படக்கூடியதான தன்மை ஏற்படுறது. நம்மளுடைய ஞானம் சங்குச்சிதமான ஞானம், நம்மளுடைய சரீரம் மாம்சத்தினாலேயும் ரத்தத்தினாலேயும் ஏற்பட்ட சரீரம். இதெல்லாம் பெருமாளுக்கு உண்டா? எதுவுமே கிடையாது. அவனுடைய பரத்துவம் குறையாது அவன் அவதாரம் பண்றான். நம்மளாம் ஜன்மா எடுத்திருக்கோம். அவன் என்ன பண்றான்? அவதாரம் பண்றான். மனுஷத்வே பரத்வம் ச மகாத்மனாம் விசேஷா. அவனை பத்தி முடிச்சாச்சு. அடுத்தது பெரியோர்களுடைய பெருமைகளை பத்தி சொல்லணுமே, பக்தர்களுடைய பெருமை சொல்லணுமே. சததங்கீர்த்தயந்தோ மாம் யதந்தச்ச திருதவ்ரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தா பாசதே அப்படின்னு. இப்படியே என்னை பத்தியே சொல்லிட்டு இருப்பா. என்னை விட்டு அவரால் ஒரு க்ஷணம் கூட இருக்கவே முடியாது. என்னை விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டா, என்னை மறக்கணும் அப்படின்னு கேட்டா அவளுக்கு உயிர் போரா போல இருக்கும். நவமே யோகா பக்தி ரூபா பிரகீர்த்திதா. பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது 9வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. இந்த சுவாமி தேசிகன் நிறைய எப்படி சொல்றார்? தன் மேன்மையும், தனக்குன்னு உண்டான பெருமை, தன் பிறப்பில் தளரா தனிநிலையும், அவன் அவதாரம் பண்ணும் காலத்திலும் கூட தளரா தனிநிலையும், அவனுடைய பரத்வத்துக்கு ஒரு குறையும் ஏற்படாது. அவன் பரனே. அவன் கிருஷ்ண அவதாரம் எடுத்தாலும் சரி, ராம அவதாரம் எடுத்தாலும் சரி, பரவாசுதேவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த எல்லாம் இவனுக்கும் பன்மேனி நன்னினன் பால் பிரியா அன்பர் ஆசைகளும் அப்படின்னு. எல்லா திருமேனிகளையும் உடையவன் இடத்துல எப்படி அன்பர்கள்லாம் பக்தி பண்ணுவர்கள், ஆசைகள்னா பக்தி பண்ணுவர்கள்னு அர்த்தம். பொன்மேனி வெண்ணவர் பால் புரியாத தன் பத்திமையும், தன்னிடத்துல பண்ணக்கூடியதான பக்தி, பக்தர்களுடைய பெருமையை பத்தி சொல்லணும், அவளுடைய சேட்டிதங்களை பத்தி சொல்லணும், அவனிடத்துல பண்ணக்கூடியதான பக்தியினுடைய சுரூபத்தை பத்தி பேசணும். நன்மேனி நாரணன் தான் நரனுக்கு நவீன்றனே அப்படின்னு. முதல் லைன் என்ன சொல்றது அப்படின்னா அவனுடைய பெருமையை சொல்றது. அடுத்த லைன் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா அந்த பக்தர்களுடைய பிரகாரங்களை பத்தி சொல்றது. அடுத்த லைன் என்ன சொல்றது அப்படின்னா பக்தியை பத்தி சொல்றது. இப்படி பக்தி, பக்தர்கள், பக்தி கிழக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய பெருமை, இது மூணுத்தையும் சொன்னவன் நாரணன் தான் நரனுக்கு நவீன்றனன். நரனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன், நாரணனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன், கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு நவீன்றனன் சொன்னான், அருளி செய்தான்.
10வது அத்தியாயத்தில் என்னது? 14வது ஸ்லோகம். ஸோ கல்யாண குணானந்திய கிருஷ்ண சுவாதீனதாமதி பக்தியுற்பத்தி விவருத்தியத்தா விஸ்தீரணா விசமோதிதா. இப்படிப்பட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னா பக்தி ஏற்படணுமே, வளரணுமே. அதுக்கு என்ன காரணம்? பக்தி எப்படி ஏற்படணும்? பக்தி எப்படி வளரும்? ஏற்பட்ட பக்தி எப்படி வளரும்? குன்றாம வளரணுமே. ஸோ கல்யாண குணானந்திய, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நினைக்க 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 நமக்கு பக்தி ஏற்படுறது. அதனால்தான் பகவத் விஷய காலட்சம் வேணும், அதனால்தான் அவனுடைய வேணும், அதனால்தான் அவனுடைய பாட்டு வேணும், நாமா வேணும், சொல்லிண்டே இருக்கணும், அவன் நினைச்சுட்டே இருக்கணும். அப்படி பண்ண 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 அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பண்ண பண்ண திரௌபதி சரணாகதியை நினைக்க, விபீஷண சரணாகதியை நினைக்க, பிரகலாதாழ்வான வந்து கொண்டு ஆட்கொண்டு அவன் நரசிம்மாவதாரம் எடுத்த குணங்களை நினைக்க நினைக்க நமக்கு என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா அவனிடத்துல பக்தி வளருது. அவருடைய பெருமை கிருஷ்ண சுவாதீனதாமதி, எல்லா சேத்தனா சேதனங்களும் அவனுக்கு அதீனமாக இருக்கக்கூடியதான தன்மை அதை நினைக்க. அப்படிப்பட்ட பெருமாள் நமக்காக என்னென்ன காரியங்களை பண்றான்னு நினைக்கும் பொழுது பக்தி வளரத்துக்கு என்ன தடை இருக்க முடியும்? அதனால பக்தி உற்பத்தி விவருத்தி அர்த்தா விஸ்தீரணா தசமோதிதா, இன்னென்ன காரணங்கள்னால இவனுக்கு பக்தி ஏற்படும் வளரும் அப்படிங்கிறது தான் 10வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. எல்லையில்லாத தன் சீலமாம் அவனுடைய பெருமைகள். இன்னமுதக்கடலும் அப்படின்னா அவனுடைய குணங்கள்ங்கிறது வந்து ஒவ்வொரு குணமும் அமுதம் போன்று இருக்கும். அமிர்தம் தானே, ஆறா அமுதம். ஒவ்வொரு குணம் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி அந்த இடையர்களோட அவன் அப்படியே கலந்து பரிமாறும் பொழுது அவனுடைய சீலத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டா நம்மாழ்வார் போன்றவர்கள் என்ன பண்றா அப்படின்னா மோகிச்சு கிடந்துடுறா. மோகிக்க தானே முடியும் அவருடைய சீலத்தை பார்த்தா. எல்லையில்லாத விபூதி எல்லாம் தனதாமயமையும். இந்த லோகத்துல பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரிய மண்டலங்கள், மேல் 7 லோகங்கள், கீழ் 7 லோகங்கள், எல்லா விபூதியும் யாருடையது அப்படின்னா தனதானமையும், தன்னுடையது. எல்லையில் பத்தி தனை எழுவிக்க, எல்லையில்லாத ஒரு பக்தி ஏற்படணும் அப்படின்னா அது ஏற்படணும், எழுவிக்க ஏற்படணும். திருவருளால் எல்லையில் ஈசனன் எம்பினன் இந்திரன் மைந்தனனுக்கே. அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் ஒவ்வொன்றும் அமிர்தமயமாக இருக்குங்கிறதுனாலையும் எல்லா விபூதிகளும் அவனுடையதுங்கிறத நினைக்கும் பொழுது ஒருத்தனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பக்தி ஏற்படுமா. பெருமாளுடைய அனுகிரகத்தினால் அவனுக்கு பக்தி ஏற்படும். அவனுடைய சிரவணாதிகள், அவனுடைய குணங்கள், மனநாதிகள், அவனுடைய பெருமைகளை நினைத்தல், இதெல்லாம் என்ன பண்றதுன்னா அவன் அனுகிரகத்தினாலேயே அந்த பக்தி ஏற்படும்படியாக செய்யறது. எல்லையில் ஈசனன் எம்பிரன் இந்திரன் மைந்தனனுக்கே. இந்திரனுடைய புத்திரன் யார்? அர்ஜுனன். ஈசன்கிறது யார்? கிருஷ்ணன். எம்பிரன் சொன்னான், அருளை செய்தான். எல்லையில் ஈசன். அவனுடைய பெருமைகளுக்குங்கிறது ஒரு வரம்பே கிடையாது. அதனால எல்லையில்லாத பெருமைகளை உடையவனான சொன்னான். அடுத்தது 11வது அத்தியாயம். ஏகாதசே ஸ்வயாதாத்மி சாட்சாத்கார அவலோகனம் தத்தமுக்தம் விதி பிராப்தயோகோ பக்தியேக உபாயதா ததா. ஏகாதசே 11வது அத்தியாயத்துல தன்னுடைய பெருமைகளை சொல்லணும். பெருமைகளை சொல்லிட்டான், சொன்னபடி கேட்டுட்டான்னா அப்படிப்பட்ட பெருமையான ரூபத்தை பார்க்கணுமே. யாதாத்மியம், உள்ளது உள்ளபடி, எல்லாருக்கும் ஈசன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தன் சரீரத்துல இருக்குங்கிறத சொன்னானே, அதை பார்க்கணுமே. சாட்சாத்கார அவலோகனம், பார்க்கலாம். சாட்சாத்கார அப்படின்னா நேருக்கு நேரா பார்க்கலாம். அப்படிப்பட்ட அவலோகனம், பார்க்கக்கூடியதான கண்ணை தத்தம் உக்தம், கொடுத்தான், பெருமாள் கொடுத்தான். அதை பத்தி பேசுறது அந்த இடத்துல. விதி பிராப்த யோகம், அது மட்டும் நிக்கல, இப்படி தன்னுடைய பெருமைக்குள் குன்றாம இருக்கக்கூடியதான இந்த விராட் ரூபத்தை பார்க்கக்கூடியதான தன்மை இருக்கே, கண்ணு இருக்கே, அதை அறியறதுக்கும் அடைவதற்கும் பக்தியேக உபாயதா ததா. ஞாத்தும் திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டஞ்ச பரந்தபா பக்தியாது அனன்யயா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா. இப்படி என்னை பார்த்தியே, இந்த மாதிரி பார்க்கறதுக்கு, என்னை அறிவதற்கு, என்னை பார்ப்பதற்கு, என்னை அடைவதற்கு பக்தியை தவிர வேறு உபாயம் கிடையாதுன்னு சொன்னான் இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்படுறது நமக்கு. 11வது அத்தியாயத்துல அவனுக்கு கண் கொடுத்தமையும் அந்த கண்ணை கொண்டு பார்த்தானே, இந்த பார்ப்பதற்கு பக்தியை தவிர எல்லாம் எதனாலையும் முடியாதுன்னு சொல்றார். எல்லாம் தனக்குருவாய் இலங்கும் வகை தான் உரைத்து சொல்லால் அறிந்தது சோராமல் கண்டிட வேண்டும் என்ற வில்லாளனுக்கு அன்று. எல்லாம் தனக்கு உரு, எல்லாம் தன்னுடைய சரீரம். இது வரைக்கும் சொல்லிட்டே வந்தான். 7, 8, 9 தன்னுடைய சரீரம் தான் ஜகத்து, தன்னுடைய சரீரம் தான் ஜகத்து. இலங்கும் வகை தான் உரைத்து, பெருமாள் தானே சொன்னா, சொல்லால் அறிந்தது. சப்த ரூபமா கேட்டுருக்கான் அர்ஜுனன். அவன் சொல்லி கேட்டான், பார்க்கல. எல்லாமே எனக்கு உரு, என்னுடைய சரீரம் நான் தான் ஆத்மாங்கிறத சொன்னா, கிருஷ்ணன் சொன்னா, தான் கேட்டான், அதை கொண்டு தெரிஞ்சுட்டான். ஆனா அப்படிப்பட்ட ரூபத்தை பார்க்கணும், சோராமல் கண்டிட வேண்டும் என்ற வில்லாளனுக்கு. என்ன பார்த்துடணுமே, அதுல ஒன்னும் குறையாம என்னென்னலாம் கேட்டானோ அப்படியே பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். அப்போ மெய்க்கண் கொடுத்து
அவனுக்கு உண்மையான ஞான திருஷ்டியை கொடுத்துட்டு இது வேறும் உண்டோ, இப்படி என்ன பாத்தியே, இதுக்கு வேற எந்த விஷயத்தினாலையும் பாத்திர முடியுமோ? அப்ப எதை கொண்டு பார்க்க முடியும்னா, நல்லார்கள் காண்ப, பக்தியால மட்டும்தான் பார்க்க முடியும், பக்தி உள்ள நல்லோர்களால மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு நவின்றான் நங்கள் நாயகனே. நமக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன் கண்ணையும் கொடுத்து இப்படி என்ன பாத்தியே, இப்படி பார்க்கக்கூடியது பக்தர்களால மட்டும்தான் முடியும், வேற எந்த உபாயத்தினாலையும் முடியாது. வேறும் உண்டோ, இது வேறும் உண்டோ, வேறு உபாயத்தினால பார்க்க முடியுமோ? முடியாது அப்படின்னு அர்த்தம், பார்க்கவே முடியாது. 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுது? பக்தேஹே ஸ்ரைஷ்டியம் உபாய உக்திஹி அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா தத் பிரகாராக து அதிப்ரீதிஹி பக்தே துவாதசே உச்சதே. அர்ஜுனன் கேட்கிறான், ஆத்மயோகத்தை பத்தி 6 அத்தியாயங்கள் சொன்னேன், இப்ப பக்தி யோகத்தை பத்தி சொன்னேன், இது ரெண்டுத்துக்குள்ள எது உயர்ந்தது? பக்தேஹே சிரேஷ்டம், பக்தி யோகம் தான் உயர்ந்தது. ஆத்ம விஷயமான யோகம் உயர்ந்தது கிடையாது, பக்தி யோகமான விஷயம்தான் உயர்ந்தது. அப்படிப்பட்ட உபாயம் என்னங்கிறதையும் பெருமாள் சொல்றான். அந்த உபாயத்தை இவனால பண்ண முடியாது, பரபக்தி இவனால பண்ண முடியாது அப்படின்னா அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா அப்படின்னா ஆத்மால நில்லு. உன்னால அதை பண்ண முடியாதா, பரபக்தி பண்ண முடியலையா அப்படின்னா ஆத்மாவில நில்லு, உன்னுடைய ஆத்மாவை சிந்தனம் பண்ணு. ஆத்மாவை எப்படி சிந்தனம் பண்ணுது? தத் பிரகாராக ஆத்ம சிந்தனம் பண்ணணும்னா கர்மயோகம் ஞான யோகத்தை பண்ணிட்டுன்னு அர்த்தம். பக்தி யோகம் வரைக்கும் என்னால வர முடியாதா, பக்தி யோகம் தான் உயர்ந்தது. ஒருவேளை உன்னால பண்ண முடியலையா, அப்ப ஆத்ம சிந்தனையில் நின்று, ஆத்ம சிந்தனையில எப்படி நிற்கிறது? கர்மயோகத்தை ஞான யோகத்தை பண்ண பிரகாராக. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, அதிப்ரீதிஹி பக்தே, எனக்கு இருக்கிறதுக்குள்ளேயே பிரீத்தி யாரிடத்துல இருக்கு அப்படின்னா பக்தன் இடத்துலதான் இருக்கு. பக்தே அப்படின்னு சொல்லிட்டு துவாதச உச்சதே, அதுதான் உயர்ந்தது. அவர்களிடத்துல எனக்கு அத்தியந்தமான பிரீத்தி உண்டு. அது முடியலையா, ஆத்ம சிந்தனை பண்ணு, அது பண்ணணுமா கர்மயோகம் பண்ணு. தன் கடலில் பத்தி தாழாததும், தன் கடலில் பத்தி, இந்த பக்தி யோகம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு பலனை சீக்கிரமா கொடுக்க முடியும். அதன் காரணமாம் இன்குண சிந்தனையும், அது வளரணும்னா இன்குண சிந்தனை, இவனுடைய குணங்களை, அனந்தமான திருக்கல்யாண குணங்களை சிந்தனம் பண்ணணும். ஒரு கால் அவனுடைய குணங்களை சிந்தனம் பண்ணக்கூடியதான ஒரு பெருமை ஒருத்தனுக்கு ஏற்படலை, அந்த தன்மை ஏற்படலை அப்படின்னு கேட்டா, பக்திங்கிறதுனாலதான் பலன் சீக்கிரமா கிடைக்கும். அந்த பக்தி வளர்றதுக்கு என்னுடைய திருக்கல்யாண குணங்களை எண்ணணும். ஒரு காலம் உன்னால பண்ண முடியல அப்படின்னா இது அறியார்க்கு அவ்வடிமைகளும், உன்னால பண்ண முடியல அப்படின்னா சில கைங்கரியங்கள் பக்தியோடு எம்பெருமான சிந்தனை இருக்கிற இடத்துல இருந்து பண்ண முடியலையா, பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் அமுதுபடி சாத்தபடி கைங்கரியாதி உற்சவங்கள்லாம் பண்ணு. தன் கருமங்கள் அறியாதவர்கள், தன்னுடைய கைங்கரியமும் தெரியாதவர்களுக்கு இலகு நிலையும், நீ என்ன நிலையில இருக்கணுங்கிறதையும் சொல்லி, தன் கடல் அன்பருக்கு நல்லவன் சாற்றினன், தன் கடல்ல யார் பண்றாளோ அவர்களுக்கு இவன் நல்லவன் அப்படின்னா அவர்களை ரொம்ப பிடிச்சவன் இவனுக்கு. அதனால பக்தியினுடைய பெருமை அது சீக்கிரமாக பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட பக்தி, அதுக்கு காரணம் என்னுடைய குணச்சிந்தனை, என்னுடைய கைங்கரியம். அது ஒரு காலம் உன்னால பண்ண முடியல அப்படின்னா ஆத்ம சிந்தனை பண்ணு, அதனுடைய பிரகாரங்களை பண்ணு. இருந்தாலும் சொல்றேன் அர்ஜுனா, எனக்கு பக்தர்கள் இடத்துல அத்தியந்தமான பிரீத்தி உண்டு அப்படிங்கிறத சொல்லி 6 அத்தியாயங்கள்ல நமக்கு இந்தந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. இல்லையா? இப்போ 11வது அத்தியாயத்தை நம்ம இன்னும் விஸ்தாரமா பார்க்கிறோம். இப்ப 11வது அத்தியாயத்துல இருக்கோம். என்ன பார்த்தோம்? பகவத்கீதையினுடைய சாரம் என்ன, 6 அத்தியாயங்களுடைய சாரம் என்ன, 6 அத்தியாயங்களுடைய சாரம் என்ன, கடைசி 6 அத்தியாயங்களுடைய சாரம் என்ன. அதுல முக்கியமா நடு 6 அத்தியாயங்கள்ல பக்தி யோகம் பேசப்படுறது. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் என்ன சாரங்கிறத பார்த்துண்டு ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகம் ஆளவந்தாரத்தையும் சுவாமி தேசிகனையும் அனுபவிச்சு பக்தியை பத்தியே பேசுறது, பக்தர்களை பத்தி பேசுறது, எம்பெருமானுடைய பெருமைகளை பத்தி பேசுறது, அந்த பக்தி எப்படி ஏற்படும்ங்கிறத பத்தி பேசுறது, எப்படி வளரும்ங்கிறத பத்தி பேசுறது, இந்த பக்தியை கொண்டுதான் என்ன பார்க்க முடியும்னு பேசுறது. இப்படிப்பட்ட பக்தி உபதேசத்தினாலையும் என்னிடத்துல நீ வச்சக்கூடிய ஆசையினாலதான் நீ இப்ப என்ன பார்த்தியே அந்த மாதிரி பார்க்கிற அப்படின்னு சொல்றது. அதனால 11வது அத்தியாயங்கிறது ரொம்ப முக்கியமான அத்தியாயம்னு நிறைய பேர் சொல்றாங்க பெரியவர்கள். இந்த இது ஏற்பட்டதே இவனுடைய திருஷ்டியை பார்க்கறதுக்கு தான். இல்லையா? இவனுடைய பார்வை அவனுக்கு ஏற்படணுமே, அர்ஜுனனுக்கு. அவனை தன்னது உள்ளபடி பார்க்கணுமே. ஏவம் பக்தி யோக நிஷ்பத்தயே தத் விவருத்தயே சா, இந்த மாதிரி 10வது அத்தியாயங்கள் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு நமக்கு. 7வதுல இருந்து ஆரம்பிச்ச 10வது அத்தியாயங்கள் வரும். பக்தி யோகம் நன்னா நடக்கணும், ஏற்படணும். நிஷ்பத்தையே தத் விவருத்தயே, அது இன்னும் வளரணும். ஏற்பட்ட பக்தி வளரணும். விவருத்தினா வளருதல்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா சகலே தர விலக்ஷணேனா,
சகலேதர விலட்சணேன அப்படின்னா அவனை என்ன அர்த்தம் அப்படின்னா உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் இல்லை. என்ன அப்படின்னா சேத்தனா மனன் அகமலம் அற மலர்மிசை எழுதரும் மனன் உணர் அளவிலன் புரியுணர் அவையிலன் அப்படிங்கிறதுதான் சகலேதர விலட்சணன் அர்த்தம். புரியுணர்வு, புரிகள் இந்திரியங்களை கொண்டு யாரை தெரிஞ்சுக்க முடியும்? அச்சேதனங்களை தெரிஞ்சுக்க முடியும். தூய்மையான மனசை கொண்டு யாரை தெரிஞ்சுக்க முடியும்? ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டு படியும் அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அச்சேதனங்கள் மூன்று அதை காட்டிலும் வேறுபட்டவன், சேத்தனங்கள் பத்தாத்ம முக்தாத்ம நித்தியாத்மர்கள்னு மூன்று இதை காட்டிலும் வேறுபட்டவன். அப்படின்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன். அவன் வேற, இவாக்குள்ளேயே வரலவன். அச்சேதனங்களுக்குள்ளேயும் வரல, புருஷனுக்குள்ளேயும் வர. இவன் புருஷோத்தமன்னு தெரியணும். சகலேதர விலட்சணேன ஸ்வாபாவிகேன. இது அவனுக்கு அவன் முயற்சி பண்ணி தபஸ் பண்ணி எடுத்தது கிடையாது. சுவாபாவிகமா அவனுக்கு இந்த பெருமை உண்டு. பகவத் அசாதாரணேன அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதான அனந்தமான திருக்கல்யாண குணகணங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கு. எந்த குணத்தை அவனுக்கு அனுபவிக்க முடியும்? கல்யாண குணகணேன சஹா. திருக்கல்யாண குணங்கள் எடுத்துட்டோமோ ஒவ்வொரு கணமும் கூட்டம் 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 கூட்டமா உட்கார்ந்து இருக்கு. அது அவனுக்கு மட்டுமே பொருந்தும், வேற யாருக்கும் அது பொருந்த முடியாது. சஹா பகவதா சர்வாத்மவத்வம், எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அந்தராத்மா. தத ஏவ, அந்த காரணத்தினாலேயே வத்திரிக்தஸ்ய கிருத்ஸ்னஸ்ய, அவனை தவிர்ந்த எல்லா ஜகத்தும், கிருத்ஸ்னஸ்யனா எல்லா, சித்து ஆத்மகஸ்ய, சித்து ரூபத்துல இருக்கக்கூடியவர்கள், அச்சித்து ரூபத்துல இருக்கக்கூடிய. அச்சித்து அப்படின்னா கல்லு கட்ட போல இருக்கு, சரீரம் போல. சித்து அப்படின்னா பத்தாத்மாக்கள், முக்தாத்மாக்கள், நித்தியாத்மாக்கள். வஸ்து ஜாத்தஸ்ய, இந்த லோகத்துல எல்லா வஸ்துக்களும் என்னென்ன ஜாத்தியில இந்த வஸ்துக்கள் இருக்கோ வஸ்து ஜாத்தஸ்ய தச்சரீரத்தையா. அவன் ஆத்மானா இவை சரீரம் தானே அர்த்தம். அவன் அந்தராத்மா, அப்ப இவைகள் சரீரம். யார் சரீரம் அப்படின்னா கிருத்ஸ்னமா ஜகத் எல்லாமே இவனுக்கு சரீரம். ததாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தித்வம். அதனாலேயே என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, சரீர ஆத்மபாவ சம்பந்தம் ஏற்பட்டெடுத்து அப்படின்னு கேட்டா, கண் நான் நினைச்சாதானே பார்க்கும், வாய் நான் நினைச்சாதானே பேச முடியும் இல்லையா? அதே போல ஜீவன் வெளியில போயிடுத்து அப்படின்னு கேட்டா இது கட்டையா கீழே விழுந்துடுறது சரீரம். அது போலதான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் பேசுறேன் எல்லா பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தான். அனுகிரகத்தினால மட்டும் கிடையாது, அவனுக்கு அதீனம். ததாயத்த, ஆயத்தன அதீனமான இவனுடைய ஸ்வரூபம் ஸ்வரூபம் ஆத்மாவா இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். ஸ்திதி இன்னைக்கு ஏற்பட்டு அது அப்படியே நாளைக்கும் நீடிக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். ஒவ்வொரு பிரவர்த்திக்கும் அவன் தான் காரணம். சூரியனா இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். இன்னைக்கு உதிக்கிற சூரியன் நாளைக்கும் சூரியனாவே இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். அது உதிக்கிறதும் உதயனமும் அஸ்தனமும் அவனுக்கு அதீனமா இருக்கு. புரியுறது இல்லையா? சூரியனுக்கு எப்படி இந்த தன்மை வந்தது? அவனால்தான் வந்தது. அது ஏன் நித்தியமா உதிக்கிறது, நித்தியமா அஸ்தமனம் ஆறுது? அவனால்தான் அஸ்தமனம் ஆறுது. இன்னைக்கும் சூரியனா இருக்கு, நாளைக்கும் சூரியனா இருக்கு. 10 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பிரளயம் ஏற்பட்டு திருப்பி சிருஷ்டி வந்தாலும் அந்த சூரியன் வருது. அவனுக்கு அதீனமா இருக்கு. சோ அவன் நித்தியமா சங்கல்பம் பண்றான், அப்படிதான் இருக்கும். ததாயத்த ஸ்வரூபம். அவன் சங்கல்பம் பண்ணலன்னா முடிச்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடும். ச உக்தம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. தம் ஏதம் பகவத் அசாதாரணம் சுபாவம் கிருஷ்ணஸ்ய ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திதாஞ்சா பகவத் சகாச்சாத்து உபஸ்ருத்திய. இப்ப சொன்னதெல்லாம் இதுதான் உண்மை. இதெல்லாம் உபதேசம் பண்றான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. அதனால அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதான சுபாவத்தையும் தெரிஞ்சு எல்லா விதமான ஜகத்துக்கும் அவனாலேயே சுரூபஸ்திதி பிரவൃத்திகள் உண்டு அப்படிங்கிறது பகவானுடைய உபதேசத்தினால், அவனுடைய சகாயத்தினால. பகவத் சகாசாத்து உபஸ்ருதி, அவன் பக்கத்திலேயே அவனாலே உபதேசம் பண்ண பெற்று ஏவமேவா இது நிச்சித்ய, இப்படிதான் அதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுடுது. ஞானம் எப்ப ஸ்திதமாகும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கணும். ஒரு விஷயத்த சொல்றோம், மனத்துக்குள்ள பிரதிஷ்டிதமா இன்னும் உட்காந்துக்கிறது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலதான் உட்காந்துக்கிறது. இந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இருந்துருது அப்படின்னு கேட்டா சொல்லப்பட்ட விஷயம் மனசுக்குள்ள நல்ல ஸ்திரமா பதியும். இது நிச்சித்யா, இது இப்படிதான். பெருமாள் தான் அந்தராத்மா, எல்லாமே ஜெகத் எல்லாமே அவனுக்கு சரீரம் தான். அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் அவனுக்கு உண்டு. ஸ்வரூபம் ஸ்திதி பிரவೃತ್ತಿ எல்லாமே அவனுக்கு அதீனம். அவன் புருஷோத்தமன். சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவன் உயர்ந்தவன், அச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவன் உயர்ந்தவன். அவனை போல இன்னொரு ஒரு லோகத்துல நம்மளால பார்க்கவே முடியாது. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எதுலையுமே அவனை சேர்க்கவே முடியாது. அவன் எதுல சேர்க்கிறது? ஆணா இல்ல பெண்ணா சேர்க்க முடியாது. அலியா எதுலையுமே சேர்க்க முடியாது. யார் அப்படின்னா புருஷோத்தமன். நீ லோகத்துல பார்க்கக்கூடிய ஆண்கள்லாம் ஆண்கள், லோகத்துக்கு படைய பார்க்கக்கூடியதான் பெண்கள். இவன் இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ லெவல்ல இருக்கானே, வேற ஏதோ லெவல்ல இருக்கிறதுனால அவன் புருஷோத்தமனா இருக்கான்.
இது நிச்சித்திய ததாபூதம் பகவந்தம் சாட்சாத் கர்த்து காமஹா அர்ஜுனா உவாச்ச. அப்படிப்பட்ட பகவானை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சாட்சாத் கர்த்து காமஹா, காமஹான ஆசை கொண்டவனாய் அர்ஜுனன் சொல்றான். சொல்லும் பொழுது அது தெரியணும் இல்லையா? அர்ஜுன உவாச்சன் தான் ஆரம்பிக்கிறது. அர்ஜுன உவாச்சனா ஏன் சொல்றான்? பெருமாளுடைய பெருமைகள் எல்லாத்தையும் கேட்டா உணர்ந்தா அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அவன் கேட்கிறான். ததா ஏவ பகவத் பிரசாதாத் அனந்தரம் திரக்ஷதி. அதே போல எந்த பிரசாதத்தினால அவனுக்கு தெரிஞ்சதோ அதே பிரசாதத்தினால அவன் பார்க்கவும் செய்யறான். ததா ஏவ பகவத் பிரசாதாத் அனந்தரம் திரக்ஷதி. இதுக்கு பின்னாடி இதே அத்தியாயத்துல பார்க்கிறான். திரக்ஷதினா ஃபியூச்சர் டென்ஸ், பார்ப்பான், பார்த்தான். சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் தத்ரைகஸ்தம் ஜெகத்ஸ்ரத்தம் பிரபிவக்தம் அநேதா அநேகதா அப்படின்னு இதிஹி பக்ஷதே இதுன்னு சொல்லப்படுறது பின்னாடி. அப்ப அவன் பார்த்துட்டான் தானே அர்த்தம். அதனால இதற்கு முன்னாடி வரைக்கும் பெருமாளுடைய பெருமைகளை கேட்டவன் இந்த அத்தியாயத்துல அவனை பார்த்தவன். அப்ப எனக்கு இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றான் அப்படின்னு கேட்டா ஆசையினால சொல்றான். என்ன கேட்டேனோ அதை உணர்ந்து அறிந்து அப்படிப்பட்ட பரம்பொருஷனையே பார்க்க வேணுங்கிற ஆசையினால அர்ஜுன உவாச்சா. இது ரெண்டும் பொருந்ததே. கேட்டான்ங்கிறது உண்மை, பின்னாடி பார்த்தாங்கிறது உண்மை இல்லையா? முன்னாடி உபதேசம் கேட்டான், பின்னாடி இந்த 11வது அத்தியாயத்துல பெருமாளை தானே பார்த்தான். அப்போ பெருமாள் இடத்துல ஒண்ணு விண்ணப்பம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த ஆசையோட விண்ணப்பம் பண்ணிண்டா அதனால பார்த்தாங்கிறது நமக்கு தெரிய வருதுங்கிறது பாஷிகாரருடைய திருவிழா. அர்ஜுன உவாச்சா மதனுக்ரஹாய பரமம் குக்கியம் அத்தியாத்ம சங்கீதம் யத்வயாப்தம் வசஸ்தேனா மோஹோஜம் விகதோ மமா. தேகமே ஆத்மா அப்படிங்கிற ஒரு மோகம் எனக்கு இருந்தது. தேகாத்ம அபிமான ரூப மோகேன மோகிதஸ்ய மம. எனக்கு என்ன ஒரு மோகம் இருந்தது அப்படின்னா சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்காம சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணுங்கிற ஒரு மயக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணுங்கிறதே பிரயோஜனம். உனக்கு அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு அனுகிரகம் ஏற்படணும், எனக்கு ஒரு தெளிவு ஏற்படணுங்கிறது மட்டுமே பிரயோஜனம். அனுகிரஹைக பிரயோஜனம். எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதே உனக்கு பிரயோஜனம். எனக்கு ஒரு மயர்வு இருக்கு, எனக்கு ஒரு மயக்கம் இருக்கு, அதை தீர்க்கணுங்கிறது மட்டுமே உனக்கு பிரயோஜனம். ஏன் அப்படின்னா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரமம் குஹ்யம் இருக்கிறதுக்குள்ளேயே ரகசியமான விஷயம். பரம ரகசியம் அர்த்தம். அத்தியாத்ம சங்கீதம் ஆத்மா விஷயமா சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு அர்த்தம். ஆத்மா விஷயமா ஜீவாத்ம விஷயமான சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் உன்னால சொல்லப்பட்டது. நத்வேவாகம் ஜாதுநாசம்னு 2வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு தஸ்மாத் யோகி பவார்ஜுனான்னு 6வது அத்தியாயம் வரைக்கும் ஆத்மா விஷயமா நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ, என்ன தெரிஞ்சுண்டா என்னுடைய சரீராத்ம மோகம் தீருமோ இது வரைக்கும் துவயா உக்தம். நீ சொன்னியே தேன அயம் மம ஆத்ம விஷயா மோகா சர்வஹா விகதா தூரதா நிரஸ்தா. நீ சொன்னதுனால ஆத்மா விஷயமா நீ எனக்கு உபதேசம் பண்ணதுனால என்னுடைய மோகம் எல்லாம் தீர்ந்தது, நல்லா தீர்ந்தது. தூரதா நிரஸ்தா, இனிமே பக்கத்துல வரவே முடியாது. அதே போல ததாச்சா भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरजो मया त्वत्त कमलपत्राक्षामाहात्म्य प्रतिचाव्ययम्. 6 அத்தியாயங்கள்ல வரைக்கும் சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிறது தெரிஞ்சுட்டு அதனால அந்த விஷயமான மோகங்கள் எல்லாம் எனக்கு தீர்ந்தது. அதற்கு மேல உன்னுடைய பெருமைகள், பக்தி யோகம் தொடங்கி உன்னுடைய பெருமைகளை நீ பேசினியே 7வது அத்தியாயம் தொடங்கி அதுவும் எனக்கு தெரிஞ்சது. இப்படிப்பட்டதான உன்னுடைய பெருமை அவ்யயமானது, அளவிட முடியாததுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ததா சப்தம பிரபிருதி, இங்க பாருங்க, ததா சப்தம பிரபிருதி 7வது அத்தியாயம் தொடங்கி தசம பர்யந்தம் 10வது அத்தியாயம் வரைக்கும் த்வத்வதிரிக்தானாம் சர்வேஷானாம் பூதானாம், உன்னை தவிர்ந்த எல்லா பூதங்களுக்கும் த்வத்தஹா உன்னாலேயே பரமாத்மனஹா பவாப்யயௌ அவளுடைய உற்பத்தி யாரால ஏற்படுறது? உன்னாலதான். பிரளயம் ஏற்படும் பொழுது யாரிடத்துல இவ எல்லாம் வந்து முடுங்கறா? உன்னாலதான். இது விஸ்தரசா உற்பத்தி பிரளயோ விஸ்தரசா மயா ஸ்ருதௌ. இத விஸ்தாரமா நான் கேட்டேன், என்னால கேட்கப்பட்டது. கமலபத்ராட்சா, நீ பரப்புருஷோத்தமன்கிறதுக்கு எது லட்சணம் அப்படின்னா கமலபத்ராட்சம் தானே. தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் பரமபுருஷன்கிறது தானே நம்ம வேதாந்த வாக்கியங்கள்லாம் சொல்றது. இப்படிப்பட்ட உன்னை தவ அவ்யயம் நித்தியம், இது அழியவே அழியாது. இந்த மகாத்மியங்கிறது ஒரு காலம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லைங்கிறது கிடையாது. அவ்யயம் நித்தியம், சர்வச்சேதன அச்சேதன வஸ்து சேஷித்வம். நீ எல்லாருக்கும் சேஷி, நம்ம எல்லாரும் சேஷனா இருந்துட்டு இருக்கோமே. இந்த தன்மை ஞான பலாதி கல்யாண குணகணைகி தவையேவ, உனக்கு குணங்கள் எல்லாம் உண்டே, திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டே. தவையேவ பர, உனக்கே நீ அதனால்தான் பரதத்துவமா இருந்துட்டு இருக்க. சர்வ ஆதாரத்துவம்
எல்லாருக்கும் ஆதாரமா நீ தான் இருந்துருக்கு. ஆதாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உள்ளுக்குள்ள ஜீவன் வெளியில போயிடுத்துனா சரீரம் விழுந்துடுறது இல்லையா? அதே போல அந்த ஜீவனுக்குள்ள அந்தர்யாத்மா ஒரு க்ஷணம் வெளியில போயிடுச்சுன்னா ஜீவன் ஜீவனாவே இருக்க முடியாது. சிந்தித்த நிமிஷதாதி சர்வ பிரவருத்திஷு, நீ உன்னை தெரிஞ்சு பண்ணக்கூடிய காரியங்களை பத்தி அடியேன் பேசினேன் இல்லையா? நம்மளால தெரிஞ்சுக்க இன்வாலண்டரின்னு சொல்றோம் இல்லையா? கண் சிமிட்டுறதே, கண் சிமிட்டுறது நான் நினைக்கிறதுனால நடக்கிறது. கண்ணை மூடுறது கண்ணை திறக்கிறது வேணா நான் நினைக்கிறதுனால நடக்கலாம். கண் சிமிட்டுறது என்னால கிடையாது, நான் நினைச்சு நடக்கிறது இல்லையா, தானா நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுவும் கூட சிந்தித்த நிமிஷிதாதி, அந்த பிரவருத்தியும் கூட உன்னாலதான் நடக்கிறது. தவ ஏவ பிரவருத்தி தத்துவம். எந்த அளவுக்கு அழகா சொல்றார் பாருங்க பாஷிக்காரர். நீ பாடுற, நீ ஆடுற, நீ ஓடுறங்கிறது இல்ல, உனக்கு தெரியாம சில விஷயங்கள் நடக்கிறது இல்லையா? உனக்கு உட்பட்டே நடக்கல. ஜீரணம் யாருனால நடக்கிறது? உன்னுடைய சாப்பாடு உன்னால ஜீரணம் ஆறுதுன்னு சொல்ல போறியா? இல்லையே. அப்ப யாருனால ஜீரணம் ஆறுது? பெருமாளால ஜீரணம். கண் சிமிட்ரியே, ஏன் சிமிட்ற? நீ நினைக்கிறதுனால சிமிட்ரியா? இல்லையே. ஆனா நடக்கிறது. காரணம் அவன் இத்தியாதி அபரிமிதம் மாஹாத்மியஞ்ச ஸ்ருதம் அப்படின்னு உன்னுடைய அனந்தமான திருக்கல்யாண குணங்கள்ங்கிற மாஹாத்மியம் உனக்கு உண்டு. எல்லா சேதனா சேதனங்களுக்கும் நீயே சேஷிங்கிற உனக்கு பெருமை உண்டு. எல்லாத்துக்கும் ஆதாரம் நீங்கிற பெருமை உண்டு. எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு பிரேரணை பண்ணக்கூடியவன் நீங்கிற பெருமை உண்டு. இப்படி எல்லா அபரிமிதமான அளவிட முடியாத மாஹாத்மியம் என்னாலே சொல்லப்பட்டது. ஹி சப்தா, ஹி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, இந்த இடத்துல ஒரு சப்தம் வருது. இந்த ரெண்டாவது ஸ்லோகங்களை மேல பாருங்க. பவாப்யயௌ ஹி, அந்த ஹீன வரணுமா அப்படின்னு கேட்டா பகவத் பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் பக்ஷமான திதிருக்ஷா தியோதனார்த்தா. இவன் சொல்ல போறான், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல போறான். அதனாலதான் அதுக்காக அதை நமக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுனால ஹி. இந்த கேட்டேனே அப்படின்னா எனக்கு சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்கே, உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்ல போறானோ. அதனால அதை தெளிவுபடுத்துறதுக்காக நமக்கு ஹி அப்படிங்கிற சப்தம் ஏற்படுறது. ஏவம் ஏதத் யதார்த்தா த்வம் ஆத்மானம் பரமேஸ்வரஹா திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா. அப்படி இருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏ பரமேஸ்வரா, ஏவம் ஏதத் இதி அவத்ருதம், நீ சொன்ன எல்லா விஷயங்களும் அப்படிதாங்கிறது எனக்கு நன்னா தெரியுது. எனக்கு அதுல எல்லாம் குழப்பமும் இல்லை, தெளிவற்ற தன்மையும் இல்லை. எனக்கு தெளிவா நீ சொன்ன விஷயங்கள் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிஷ்டை ஏற்பட்டது. யதா ஆத்தத்வம், நீ எப்படி சொன்னியோ அதுதான் உண்மை. ஆத்மானம் பிரவீஷி, நீ உன்னை பத்தினதா என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படி சொன்னியோ அந்தந்த விஷயங்கள் அப்படித்தான் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு நிச்சயமா தெரிஞ்சு போயிடுது. புருஷோத்தமா ஆசிரித வாத்சல்ய ஜலதே தவ ஐஸ்வரம் துது அதாசாதாரணம் சர்வசிய பிரசாசதத்வே. உன்னுடைய ஐஸ்வர்யங்கிறது உண்டு, உன்னுடைய விபூதிங்கிறது உண்டு. என்ன உனக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னா எல்லாரையும் பிரசாசனம் நீ தான் பண்ற. பிரசாசனம்னா உள்ள இருந்து நியமிக்கக்கூடிய தன்மை. இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நியமிக்கக்கூடிய தன்மை. பாலை எதிர்த்து யார் காப்பாத்துறா? பெருமாள் தான் காப்பாத்துறான். ஸ்ரட்டத்வே, யார் உற்பத்தி பண்ணா? அவன் தான் உற்பத்தி பண்ணா. சம்ஹிருதத்வே, பிரளய காலத்துல யார் ஒடுக்கி வச்சுக்கிறான்? அவன் தான் வச்சுக்கிறான். பர்திருத்தத்தே, இருக்கும் பொழுது யார் இந்த பூமி நம்மளெல்லாம் தாங்குறா போல யார் தாங்கிட்டு இருக்கா? அவன் தான் தாங்கிட்டு இருக்கான். கல்யாண குணாகரத்வே, திருக்கல்யாண குணங்கள் அனந்தமா இருந்துருக்கே, அது அவனிடத்துலதான் இருக்கு. பரதத்வே, நீதான் பரதத்துவம் அப்படிங்கிறது தெரியுது. சகலேத்தர விசஜாத்தியத்வே, நீ இங்க இருக்கக்கூடிய ஆண் போல அல்ல, இங்க இருக்கக்கூடிய பெண் போல அல்ல, தேவர்களை போல அல்ல, மனுஷர்களை போல அல்ல, அச்சேதனங்களை போல அல்ல, எல்லாருக்கும் மேம்பட்டவன், வேறுபட்டவன், உயர்ந்தவன். விசஜாத்தியம்னா சஜாத்தியமே கிடையாது. மனுஷர்கள் எல்லாம் சஜாத்தியம், தேவர்கள் எல்லாம் சஜாத்தியம், பசு ஒண்ணுக்கு ஒண்ணு சஜாத்தியம். தேவனும் மனுஷனும் சஜாத்தி கிடையாது, வேற ஜாதி. இவன் எதுலையுமே சேர மாட்டான். அதனால சகலேதர விசஜாத்தியத் அவஸ்திதம் ரூபம் திரஷ்டும் சாட்சாத் கர்த்தும் இச்சாமி. இந்த பெருமைகள் எல்லாம் சொல்லி நீதான் ரட்சணம் பண்ற, நீதான் சக்தி பண்ண, நீதான் பிரளய காலத்துல பண்ற, நீதான் தாங்கின்னு இருக்க, திருக்கல்யாண குணங்கள் உண்டு, இதெல்லாம் அப்படிப்பட்ட உன்னுடைய ரூபத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், கிருஷ்ணநாதனை பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு இதெல்லாமே அப்ப முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமே. கிருஷ்ணனா பார்க்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. அவனுடைய பெருமைகள் தெரியாம கிருஷ்ணனா பார்த்துட்டு இருந்தான். இப்ப பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெருமைகளை சிம்பாலைஸ் பண்ணக்கூடியதான ரூபத்தை நான் பார்க்கணும். விராட் புருஷனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். விராட் புருஷனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத சொன்னார். இதற்கு மேல அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாளாவது பண்ணணும், எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்கணும்படியா நிர்விக்ரமா நடக்கணும்னு நம்ம ஆச்சாரியனை வேண்டிக்கலாம். மன்னசே எது சக்கியம் மயா திரட்டும் இது பிரபு யோகேஸ்வரா தத்தோமே துவம் தரிசய ஆத்மானம் அத்தியம். ஒரு கால் என்னால உன்னை பார்க்க முடியும்னு உனக்கு தோணித்துனா, நினைச்சனா, யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பிரபு, அப்படிப்பட்டதான உன்னுடைய
அவ்யயமா அழியக்கூடியதான அழியாததான ரூபத்தை எனக்கு காமி துவம் தரிசையா அப்படின்னு சொல்றான். 4வது ஸ்லோகம் தொடங்கி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய ஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஸ்காரம்.